அதிகமா யூடியூப் சார்பில் இந்த மலர் மாலையை அணிவிக்க ஆரம்பிக்கலாமா சார்? ஓ, முத்து, நீ தொடர்ந்து குற்றங்களை செய்து கொண்டே வருகிறாய். உன்னை பலமுறை எச்சரித்தும் ஒரு வருட காலம் நீ நகரத்துக்கு வெளியே தங்கியிருக்க வேண்டும். அதனால் இந்த 6 மாத கால சிறை தண்டனை அனுபவித்த பிறகு உன் ஊர் எல்லையை தாண்டி நீ எங்குமே போகக்கூடாது. யாரு? போலீஸ்கார ஐயாவா? என்ன கிழவி, இன்னும் தூங்கலையா? முத்து, 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 இருக்கியா? சரி சரி, ஏன் தூங்க விட மாட்டேங்கிறீங்க? இருக்கேன். முடிச்சிட்டு வந்து பணம் கேட்டான். திருட்டு மாறி இருக்கானே. என்ன என்ன இதெல்லாம் இல்லன்னு சொன்னா குடிசைக்கெல்லாம் நெருப்பு வச்சு விட்டு இருக்கிறவெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். எங்க கேரேஜ்ல இருக்கான். ஏமா பணத்தையும் கொள்ளி அடிச்சுட்டோமே. உறவர்கள் குடிசைக்கு நெருப்பு வச்சுட்டு இந்த விஷயம் முத்துவுக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாம் முத்துவுக்கு வேண்டியவங்களாச்சு. ஒருவேளை அவனே இங்க வந்துட்டான். போலீஸ் தடை இருக்கு, வர முடியாது. அப்படியே வந்துட்டாலும் முத்து ரத்தத்தால் அந்த தாகத்தை தீர்த்துக்கும். இதோ இந்த கத்திக்கு ரொம்ப நாளா தாகம். என்ன முத்து, எங்க வந்த? எல்லாம் எனக்கு தெரியும். மாவி முதல்ல கொடு. கொள்ளை அடிச்ச பணத்தை அப்பன் கேட்க தீ வச்சதை பத்தி பணமா? ஓஹோ, யார்கிட்ட நெருங்காதீங்க. நானா அவனாங்கிறது இன்னைக்கு முடிவாகும். ஆமா, இது எனக்கு முத்துவுக்குள்ள சொந்த பிரச்சனை. நீயா நானாங்கிறத முடிவு பண்ண.
அப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தட்டாது. ஆஹா, ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பலன் கிடைச்சிடுமா? அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும்?